ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் 6 men or 8 women can finish a work in 12 days, in how many days 9 men and 12 women will finish the work? 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரு வேலை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்கள் 12 பெண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 ஆண்கள் அப்படி இல்லைன்னா 8 பெண்கள் தான் 12 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 ஆண்கள் 12 பெண்கள் அதாவது ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தாவே என்ன சொல்லியிருக்கேன், டேஸில் வந்து நம்ம ஒர்க்கை தான் வந்து டேஸில் கொடுத்தாலும் நம்ம ஒர்க்கில் தான் எழுதணும். ஓகேவா? அதாவது இப்போ என்னென்னா 6 men வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலையை தான் நம்ம எப்போயுமே கண்டுபிடிக்கணும். 1 days ஒர்க் 6 menோட 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன வரும் 1/12 கரெக்டாக? ஏன்னா வேலை தான் மொத்தம் 1 அதை தான் பிரிக்க முடியும். அப்போது ஒரு மென்னு வந்துட்டு ஒரு மென்னோட ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா இந்த 6ம் கீழே வந்துடும். அப்போ 1/6 × 12. ஓகேவா? அதே மாதிரி 8 womenம் வந்து பார்த்திங்கன்னா 8 womenோட 1 days ஒர்க் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1/12. இது எனக்கு ஒரு உமனுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 8 கீழே வந்துடும். ஓகேவா? அப்போது 1/8/12ன்னு வந்துடும். இப்போ நான் எல்லாத்துக்கும் 1 மென்னுக்கு கண்டுபிடிச்சிட்டேன், 1 உமனுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க எவ்வளோக்கு கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 9 மென்னுக்கு கேட்குறாங்க ப்ளஸ் 12 உமனுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? நம்மளுக்கு ஒரு மென்னுக்கு தெரியும் என்னது 1/6 × 12 ப்ளஸ்ஸு ஒரு உமனுக்கு தெரியும். அப்போ 12 உமனுக்கு வேணும்னா அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/8/12. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12 12 கேன்சல் ஆயிரும். இதை வந்து டி டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3 இது 4 திரும்ப பண்ணிங்கன்னா இது 1 இது 2ன்னு வந்துடும். அப்போ 1/8 ப்ளஸ் 1/8ன்னு வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா 2/8. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/4ன்னு கிடைக்கிது. ஸோ இவங்களோட ஒரு நாளை வந்து அவங்க 1/4 ஒர்க் பண்ணுறாங்கன்னா கீழே இருக்கிறத நாட்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள் 12 நாளில் ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நாள் வேலையில் இந்த கீழே இருக்கிறதான நாட்கள். இப்போ 12 days தானே நாட்கள். இப்போ ஆன்சர்லேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கீழே இருக்கிறதா நாட்கள். இப்போ 1/4ன்னு வருதுன்னா அதுதான் நம்மளோட நாட்கள். அப்போ 4 days தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா?